Hi friends, welcome to எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா full veg meals செய்ய போறோம். என்னது சொல்ல? veg meals மட்டும் சொல்லவா? Veg mini meals. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா veg meals செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கதம்ப சாம்பார் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், வீட்டு மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கோம், சீரகம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோன்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி, மாங்காய், சௌச்சௌ, முருங்கைக்காய். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போடணும். நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். சக்கரை தக்காளி சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எத்தனை ஸ்பூனு? குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பேசுகிறாங்களான்னு பாருங்களேன். நீ சொல்லுவேன்னு நினச்சேன், சரி அதை டெலீட் பண்ணிடு. சொல்லுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், காய் வேகிற அளவுக்கு. கொதிச்சிருச்சு, கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பா சாம்பார் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் மாங்காய் போட்டதுனால புளி ஊற்றலை. மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கிறதுனால புளி ஊற்றலை. நீங்கள் மாங்காய் போடலைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கும். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்களை வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கோம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், வேக வைத்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, 2 தக்காளி. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லையா, பூண்டை போட்டுக்கலாம். இல்லை இவரு வெங்காயம் போட்டுக்கலாம். அப்பா வர வர எவ்வளோ வெயிலாக இருக்குதுல்ல. ரொம்ப கஷ்டம். பாட்டு ஓடினாதான் எனக்கு அடுத்தடுத்து வேலையே ஆகும். ஆக்சுவலாக இந்த சமையல்லாம் வீட்டில் செய்யும்போது நம்ம ஏதாவது பாட்டு கேட்டுகிட்டே செய்வோம்ல பவானி. பாட்டு கேட்டே செஞ்சால் கேட்டு செய்கிறது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எது செஞ்சாலும் அதில் ஒரு டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் பாட்டு கேட்குறது. அது மாதிரி பாத்திரம் கழுவும் போது கூட சாங்ஸை வச்சுட்டு நம்ம கழுவுனா அந்த கழுவுறதுவே தெரியாது. எந்த வேலை செய்யும் போது கேட்கலாம், அந்த அடுப்பே தெரியாது. நீங்கள்லாம் இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு இது பண்ணுவீங்களா, இல்லை சும்மா யார்ட்டையா ஃபோன் பேசிட்டு இது பண்ணுவீங்களா? ஆனால் பட் எனக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இது பண்ணுறதை விட சாங்ஸ் நமக்கு பிடிச்ச சாங்ஸாக கேட்டுட்டு பண்ணால் இன்னும் நல்லா சூப்பர். சமைச்சா என்ன போட்டோம் என்ன போடலங்கிறதே தெரியாது. கரெக்டு தான். உங்களுக்குலாம் வந்து 90s பாட்டு பிடிக்குமா, இப்போ உள்ள புது சாங்ஸ் கேட்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பாட்டு கேட்டுட்டு சமைப்பீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து கீர்த்தி ஸ்ரீ நிஷா, ஹாய் கீர்த்தி ஸ்ரீ நிஷா 2 பேருக்குமே பெரிய ஹாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது பர்த்டே உங்களுக்கு ஏதாவது விஷ் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டேட்டோட போட்டு யாருக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து வீடியோவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுருளை வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
நாங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வேக வச்சு வெட்டி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வரைக்காக ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதோட என்னென்ன சேர்க்கணுன்னா, கொஞ்சமாக வந்து பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெசிபீஸும் செஞ்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார், சாதம், அப்பளம், சாம்பார், ரசம், தயிர், கீரை மசியல், உருளைக்கிழங்கு தொக்கு, பருப்பு வடை, கோவக்காய் ஃப்ரை, முருங்கைக்கீரை மசியல், முருங்கைக்கீரை மசி